வார இறுதி விடுமுறை நாளை முன்னிட்டு குற்றாலம் மற்றும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனுமதிக்கப்பட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த பெண் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்ட உறவினர்கள் மற்றும் காவல்துறையினர் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் குற்றாலத்தில் நிரந்தரமாக 108 ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ தற்போது மெயின் அருவியில் ஒரு ஓரமாக குளிக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருக்கு. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அது இந்த பணிகளை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருந்தா இதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கொஞ்சம் முன்னேறமாக இருக்கோம். மாவட்ட நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு வெளியே இருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் குளிக்க அனுமதிக்கணும். ஏன்னா இதை நம்பி தான் வெளியே இருந்து வாரம் உள்ளூர் இங்கே குற்றாலத்துக்கு. அதனால் மாவட்ட நிர்வாகம் இதை கொஞ்சம் செஞ்சதுக்கு நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதன் காரணமாக கல்லறைமேடு, சீனிவாசபுரம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்குள்ளாக்கினர்.